குலாவிய நீர்மணி வேணியன் காலையில் ஜோதில் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வாழ்த்தி வணங்குவோம் 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 தேவா 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 எங்களுக்கு நல்வரமருள்வாய் தேவா சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதலாக விளங்கும் கைலாசநாதனின் நெற்றிக்கண்களில் ஆர்த்தீவர்கள் பிறந்தன. இந்த ஆர்த்தி பிறந்த சிரமண புறவிலே அங்கே அபரகந்தை மகந்தை உத்தரகந்தை அம்மா துலா ராதனி என்கின்ற 6 கார்த்திகை பெண்களும் என்னை பாலூட்டு வளர்க்கப்பட்டார்கள். கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்த்த காரணத்திற்காக கார்த்திகை நாமத்தை சூட்டி இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் தர்மம் அழிந்து விட்டது. அதர்மமோ தொலைவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதர்மத்தை அழிப்பதற்காக சூரபதமனோ என் நந்தை சிவனோக்கி கடுமை வருகின்றான். மகனே இந்த பத்துக்கு மெச்சனே வேண்டிய வரங்கள் யாது கேட்கும் போது இந்த உலகத்தில் இவன் யாரும் அழித்து விடக்கூடாது இந்த வரத்தை கேட்டான். அப்போது நந்தி இருக்கிறார் வரம் தருகின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி ஆதிபராசக்தி வந்திருக்கிறாள். இந்த ஆதிபராசக்திக்கு நேரமற்ற வரம் தருவார் அல்லது இல்லாத நேரமற்ற திறமை என்று கேட்கும்போது எனக்கு சக்தி மண்டலங்கள் கொடுத்தால் போது சொன்னார். அப்போது சக்தி நீங்களாக சகலும் அடங்க கொடுத்தாரு. வாங்கிக் கொண்டு தேவடைய துன்பத்தை தீர்த்து சூரனை என்று தேவநகரம் என்னை மனம் செய்துவிட்டு வள்ளிகிற பிரமணியை மணக்கக்கூடிய நிர்பந்து விட்டது. இருந்தாலும் கூட எந்தாய் உமையவள் அன்னை ஆதிவர சக்தி வணங்கி பெற்று வர வந்த காரியங்களுக்கு செல்வோம். சின்னம் சிறு பெண் போல சித்தார எடையுடுத்து சிவகங்கை குலத்தருகே சிறுக்கு சிரித்திடுவார். சின்னம் சிறு சித்தார எடையுடுத்து சிவகங்கை குலத்தருகே சிரித்திடுவார். சின்னம் சிறு
மணி ஓசி ஒரு மணி வருகின்றார். ஞானவிடும் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த பிறகு ஆகுபடி காரியங்களுக்கு மன்னித்து பார்க்கலாமே. தமிழெடுத்து பாடுவோம் தமிழெடுத்து பாடுவோம் தனிகை மலை முருகனையை நாடடித்து பாடுவோம் தனிகை மலை முருகனையை நாடடித்து பாடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் நலம் தானே யாமருக்க பயமன் முருகா யாமருக்க பயமதற்காக என்று உண்மைதான்
வருகின்ற மக்களை எல்லாம் மழை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அன்னைக்கு நாம இருக்கும் போது நிறைய நிறைவான கூட்டம் உண்டு. சிறப்பான முறையோடு எப்பொழுதும் அது இந்த பகுதியை சொல்லவே தேவை. இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இந்த மழை நேரத்தில் கூட இதை அமைச்சு கொடுத்து அதுக்கு முன்னாடி நாடத்தை நடத்தின கடைகளுக்கு அவள் கொடுக்கணும் முக்கியத்துவம். நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பான முறையில் நடக்குமா நடக்காதா? ஆமா அப்படின்னு எதிர்பார்க்கல. உண்மைதான். அப்படி இருக்கும்போது நடத்திய காட்டும் அதான் இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. பெரிய விஷயம். அவன் தடுக்கன்னு முடிவு செய்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது. அதான் உண்மை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுத கொண்டு முயற்சி மக்களுடைய முயற்சி சிறப்பு. கண்டிப்பான முறையில் வாழ்க்கை வளமோடு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு அடுத்து என்ன நடத்தணும் ஒரு தீர்மானம் போடுறாரு. அது பெரிய விஷயம் இல்ல. ஆமா இதோட போயிட்டு போச்சு நினைக்காம இது உட்கார வைக்கின்றதுக்காக இவ்வளவு ஏற்பாடுகள். அது ரொம்ப பெரிய விஷயம். தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி தன்மை வருது. அந்த முயற்சி தான் முயற்சி பண்ண வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நானும் வந்தாருக்கு சிறப்பான முறையோட வரவேற்பு கொடுத்து காணத்திற்காக நான் நீங்கள் எப்படி பெறுவதற்கு தெரியுமா? இதுதான சுரங்கான இசை வேலையே கால் வைத்தால் கழகம் நார் கடந்து விட்டாலே நன்மைகள் வருவார்கள். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அதிகமான மகிழ்ச்சி. என்ன காரணம்? படிவளவா வழக்கமான உலகத்தின் செல்வர்கள் அற்புதமான திரைச்சொல் மத்தியிலே பெருமைக்குரிய கனிமொன்றை கண்டேன். கனியை கண்ட மாத்திரத்தில் கண்ணனின் திருப்பாதம் அணிந்து மகிமைகளை உரைப்பதற்கு தங்களை நாடி வந்த முருகா. கனியை பார்த்து விட்டாலே முருகன் ஞாபகம் தான் எப்பயுமே.
வேற ஞாபகம் வராது. கனியை பார்க்கலினாலும் உங்க நினைப்பு எனக்கு அதிகமா தான் இருக்கு. நிச்சயமாக கருத்து இல்ல. முருகனை வணங்கி விட்டாலே நினைத்து விட்டாலே முருகா 3 மூட்டையை வழங்கிய சரித்திரம் உண்டு. உண்மைதானே. ரூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்று சொன்னால் கமலாட்சி என்பார்கள். ஆக 3 பேரும் வணங்கிய சரித்திரம் உண்டு. பேர்பட்ட வடிவத்துக்கு ஒப்பானவர் தாங்கள். சிக்கலையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சிங்காரம். நிச்சயமாக கனி பார்த்திருக்கீங்க. பார்த்து வந்திருக்கேன். கனி பார்த்த கனி சிறப்பான கனி இருக்க முடியுமா? சிறப்பு முருகா. எங்க கூறுங்கள் பார்ப்போம். உலகத்தில் ஒப்பற்ற பெருமைக்கு சொந்தக்கார ஒரே கனி இந்த கனியை. அப்படியே உங்களை பார்த்து வந்து கூறுங்கள் பார்ப்போம். கூறுங்கள் கடுங்கள். எப்பேற்பட்ட கனி இந்த மகத்துவத்தை கிடைக்கும் தேன் கலரி பங்கெடுக்கு மேலெடுக்கும் ஒரு பூங்கணிகை கண்டு மனம் பூரித்தேன் குமரா குமரா குமரா. மாங்கனிக்கும் தேன் கதறி பங்கனிக்கு மேல் இனிக்கும் அக்கணிகையிக்கணமே அக்கணிகையிக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வாய் குமரா குமரா குமரா. தாக்கினி மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாக்கினி மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்வலியே தாயடா நானும் உன்படி கொள்வேனடா, உன்படி கொள்வேனடா. அருமையான ஒரு கனி. முருகா. பாங்கனிக்கும் நன்கதலி பங்கனிக்கு வெள்ளடிக்கும் பூங்கனியை கண்டு என் மனம் முறித்து விட்டேன். அதேதான் முருகா. அக்கனையை கடமை கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அதேதான். அணைத்தால் அனைத்தும் கொடுக்கும். நத்துமா அல்ல அனத்துமா? அனத்தாது முருகா. அனத்துற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா பிஞ்சில பழுதுமே. ஆமாமா. ஆக பூவுல பழுத்த கனி பார்த்திருக்கும் போது இந்த கனி சாதாரண கனி இருக்க முடியாது. சாதாரண கனி உங்களுக்கு அது நீங்க பார்த்து வந்த கனி எப்படிப்பட்ட கனி இருக்க முடியாது முருகா. அது இந்த இடத்துல உண்மைதான். ஒவ்வொரு கனியாக தேர்வு செய்து இந்த கனி தான் வேணும். அதேதான். அது இந்த கனி ரொம்ப மகத்துவம் வாய்ந்திருக்காக கொண்டு அது எங்க சேர்த்திருக்கா? நத்தாமரை குளத்திலே நல்லது சேர்ந்தாலும் அங்கே கட்டாரை கட்டாரை கமர் என்பார்கள். கற்பில்லா மூக்கரை பிரபுது காட்டி காக்கை ஓக்கு படம் என்று சொன்னார். அது மாதிரி எதை எவன் எப்ப முடிக்க வேண்டுமோ அதை முடித்து ஆக வேண்டும். உண்மைதானே. அதனால நல்லது. பார்த்தது நீங்க ஆமுருகா. அடைவதுன்னா அதுக்கு ஒரு சில விவரங்களை கேட்டு அறிவு கேளுங்க. ஐயா வந்துருங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு கதை விவரம் கேட்கிற மாதிரி இருக்கு. குடங்கடிக்கலாம்
ஒரு கனியை பார்த்து விட்டாலே 50 கட்சி தரக்கூடியது. 50 சுவை. இப்ப கண்ணால் காணலாம், ஆமுருகா நாசியால் நுகரல, உண்மைதான். நாவால் சுவைக்கல, கண்டிப்பான முறையில் மெய்ங்கிற உடம்புக்கு அழைப்பு, காதுக்கு தருமோ. சிம்பிளா இந்த உலகத்துல சத்தம் அப்படிப்பட்டது வந்து போயிட்டே இருக்கு. உரசும்போது ஆமுருகா இலையோடு இலை உரசும்போது சரசரவன் உரசை. அப்படி இல்ல, எனக்கு நம்ம சோசோன்னு கேக்குது. ஏன் காதுக்கு அப்படி கேக்குதா என்ன தெரியும்? சோவன்ற அப்படி கேக்குது முருகா. சோ என்று பொறுமையான ஒரு கனி, சித்திரமான கனி. அதனாலதான் அப்படிப்பட்ட சொல்லிக்கிறீங்க. வினோதமான கனி. அதனாலதான் பார்த்து வந்திருக்கேன். அப்பேற்பட்ட கனியை பறவைகள் வைத்திருமா சந்தேகம்? அப்படி கேளுங்க பைய பச்சைகள் கலந்தால் நேரோ மதை பத்தி பச்சைகள் கண்டால் நீரம் மதி பற்றி பச்சைகள் கலந்தால் ஆரவரே 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 பச்சைகள் கண்டால் மாறவரே பச்சைகள் கலந்தால் நேரோ மதை பத்தி பச்சைடா சொல்லி 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 பச்சைகள் கலந்தால் பரதோடும் ஆகையா பறந்து பயந்து ஓடுது. ஓடக்கூடிய முருகா. இந்த கனியா இருந்தா தானே பறவைகள் பயந்து ஓடும். ஆகா கண்ணிங்களா? கண்டது கனி அல்ல, கனி அல்ல முருகா. ஒரு கண்ணி ஐத்த மாத்திரிக்கு கண்ணியை தான் பார்த்தது. பள்ளி பள்ளி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா சென்று நாங்கள் பார்த்து வர வேண்டும். ஆமுருகா நின்று தெரிந்தவங்களோட அழைப்பு எனக்கு உண்டு. கண்டிப்பாக பள்ளியை பார்த்திருக்கேன். பள்ளியை பார்த்தேன். நான் மனமடிக்க வேண்டும் உறுதியாக. என்னுடைய பெருமைகளை சொன்னீங்களா? ஏராளம் தாராளம் சொன்னீங்களா? சொல்லி முடிச்சனே. அக மகிழ்ந்தால உண்மைதான். அக மகிழ்ந்தால எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிக்கிறார். பிறகு பிறகு திருமணம்னு பேச்செடுத்த மட்டும் சம்மதம் மறுக்கிறார். ஏன் என்ன காரணம்? நடிக்கிறார். அப்படி ஆமுருகா நம்மளை கட்டிமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உங்களை கட்டி அடிக்கிற நடிப்பு தேவதை. சில பேர்த்த தூங்குறாள் எழுப்பி விடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறாள் எழுப்ப முடியாதுல. உள்ளத்துல நினைக்கிறான், நடிக்கிறேன், நடித்து கொண்டு எல்லாம் இரவுல வேஷம் போட்டு நடிப்பது இயற்கை. அதான் சொல்லுங்க. ரொம்ப பயில பகல்ல வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. பகல் வேஷம் பொய்யானது முருகா, அது ஆபத்தானது இல்லையா? ஆமா. ஆக பாத்திருக்கீங்க. உண்மைதான். உங்களை எதுவும் தவறா பேசினால அப்படி என்று கிடையாது முருகா. தங்கள் பெருமையை சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பொழுதும் தீங்கு கிடையாது. இருந்தாலும் மண்ணோட வார்த்தையை கூட்டி விட்டார். முகம் மாட்டமா இருக்கு. கூட்டி கொடுப்பது யாரை பார்த்து கொடுப்பது கோத்தத்தை உலகத்தை கெட்டு விட்டாங்க. ராமதாஸ் மங்களி நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா? என்ன செய்யறது? நாரதர் போய் வள்ளி கூட்டி கொடுக்குறோம் இருக்கேன். கேட்டு விட்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள ஜெயராஜ் மாப்பிள்ள. வள்ளி போய் கூட்டி கொடுக்குறோம் நாரதர் கேட்டுருக்கா? பேசாம இருக்கல காதியா காது. ஏன் மாப்பிள்ள உங்களுக்கு அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷம். கூட்டி கொடுக்குறோம் அண்ணன் அப்படி கொட்ட கூட்டி அப்படின்னு வார்த்தை வார்த்தை மீச அப்படியே தூட்டி கேட்டு விட்டானே. சொல்லி கொண்டு இருக்கு. சரி மாப்பிள்ள, இந்த விஷயம் எனக்கு தானே தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும்? சும்மா நடிக்காதே, ரெண்டு பேரும் தானே பாக்குறேன். அறிவு அறிவை கூட்டி பண்பு கூட்டி அதே முருகா. பாசம் பாசத்தை கூட்டி பாசத்தை கூட்டி ஆக கூட்டி கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் குறைவாக யாரும் கொடுக்க கூடாது. குறைச்சு கொடுத்தாதே சிக்கல்ல முடிஞ்சு போயிருது. காளி முத்து காலையில கூட்டி தான் கொடுக்கணும். அப்படிதான் பெருமை இருக்கணும். குறைவா இருந்துச்சுன்னா குறைவா இருந்தா எங்கேயுமே சிக்கல் அதிகம். ஆமா வரவேற்கலாம். ஆமுருகா. ஆக நீங்க சொன்னபடியே அவள் அஞ்ஞான இருளுடைய மூலிகை கிடக்கிறாள். கர்மாரி மகன் விஞ்ஞானத்தை ஒரு மாதிரி போக வேண்டியது. வாழ்க்கை வளமோடு நல்லது. அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே போல இருக்கீங்க. எப்பயுமே அப்படிதான் நிச்சயமாக இருக்கு. உங்களுடைய அருளாசி நிச்சயமாக மகிழ்ச்சி. அரங்கேற்றத்தை உங்களை பார்த்து கண்டிப்பா அன்னைக்கு எப்படி தன்மையில் இருக்கிறீர்கள் அதே போல ஆளுதான் வளர்த்தி இருக்கீங்க. அன்னைக்கு மலையோட பாக்கி ஆமா இன்னைக்கு மலையோட ஆக பணிவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. வாழ்க்கை நீண்ட ஆயிலும் நிறந்த செல்லத்தோடு எம்பெருமான் முருகனுடைய அனுக்கிரகத்தால் நன்றி வாழ வாழ இறைவனுடைய அனுக்கிரகத்தால் வாழ்வதற்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்க்கை வளமோடு வரட்டுமா? மகிழ்ச்சி. வாங்க வரேன். வரவா? எல்லாம் ஒரு பணம் பந்திகளே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்திகளே குணக்குப்பையிலே தெரியா அதானாலும் பணம் இருந்தானே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. தெரியாளானாலும் பணம் இருந்தானே அதை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாது. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆதை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணமந்தியிலே
மனிதனில்லை நடக்கும் மனிதனில்லை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் தரும் உண்மைத்தான் ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணாகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உழைத்தான் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை ஏழ்மெழிலை வந்தான் நேசர் யாரும் இல்லை அதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடையா தொல்லையே பணம் வந்தியிலே குடத்துப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் படிதமில்லே உடைக்கும் படிதமில்லே உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு உனது நிலை தாங்க பின்பு ஒடுங்குவார்கள் கண்டு உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு உனது நிலை தாங்க பின்பு ஒடுங்குவார்கள் கண்டு மண்ணாயவரை மதித்து நீ துணிவுமே கொண்டு மதிப்புமே துணிவுமே கொண்டு பாவின் மேலும் உயர்ந்து பாடுபட்டா வெற்றியும் உண்டு பணம் வந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை உழைக்கும் மனிதனில்லை பணம் வந்தியிலே குப்பையிலே. நன்றி 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 அன்புறவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த பொன்னான மேடையில் அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளங்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடகக்கல ரசிகர் மக்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் ஒளிபரப்பு நிலையத்தவர்களுக்கும் மேலும் ஊடகத்தின் வாயிலாக நிகழ்ச்சியை உருவாக்கக்கூடிய மாயக்குள மாதவன் அருமை எண்ணாரவர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர்களுக்கும் நெஞ்சாத நன்றி கூறி தங்களது பிரியாத விடைபெறுவது உங்கள் சமணிப்பட்டியைச் சேர்ந்த அடியேன் ஜெயவார்த்திவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி அன்புள்ள அத்தவர்கள். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே இடிகளுக்கும் உதுவத்திக்கும் வேதம் தெரியலே வேதம் தெரியலே யாரை இங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே என்னத்தை சொல் வேண்டா தம்பி என்னத்தை சொல் வேண்டா என்னத்தை சொல் வேண்டா தம்பியோ என்னத்தை சொல் வேண்டா யாரை இங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியலே அண்டங்காக்கைக்கும் புயல்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே சிறையில் வந்து தம்பி எண்ணுகிறான் தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான் அதை நம்பி ஒருவன் சிறையில் வந்து தம்பி எண்ணுகிறான் உண்மை ஒன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்கிறடா அது உருட்டு மிரட்டும் உருட்டி கொண்டு வெளியில் நிற்கிறடா என்னத்தை சொல் வேண்டா தம்பி என்னத்தை சொல் வேண்டா என்னத்தை சொல் வேண்டா தம்பியோ என்னத்தை சொல் வேண்டா யாரை இங்கே
எதுவும் புரியலே எதுவும் புரியலே மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்கிறானா மோசம் நாசம் வேசம் எல்லாம் நிறைந்திருக்கிறானா மூடருக்கு மனிதர் போல முகம் இருக்கிறானா மோசம் நாசம் வேசம் எல்லாம் நிறைந்திருக்கிறானா காலமாறு வேசங்களையே உண்மைகள் மடா கனவு திறந்து பறந்து பாடி செல்லுகடா என்னத்தை சொல் வேண்டாம் தம்பியோ என்னத்தை சொல் வேண்டாம் நான் என்னத்தை சொல் வேண்டாம் தம்பி என்னத்தை சொல் வேண்டாம் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்காக்கைக்கும் புயல்களுக்கும் எதுவும் புரியலே எதுவும் புரியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே இடிகளுக்கும் ஊதுவத்துக்கும் எதுவும் தெரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அண்டங்கா கேட்கும் துயில்களுக்கும் எதுவும் புரியலே எதுவும் புரியலே நன்றி நன்றி அடியாய் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அதைத்தான் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அதையார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அதையார் வேண்டிடும் அனுபவமே சுடர்மொழியானே சுடலியானே சுடர்வழியானே சுடரும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே அதையார் வேண்டிடும் அனுபவமே வித்தகள் பாதம் தத்துவமே வித்தகள் தத்துவமே வித்தகள் பாதம் தத்துவமே வித்தகள் பாதம் தத்துவமே வித்தகள் மித்தமடி பாவிட தீரமை அடியான் வேண்டிடும் அனுபவமே தரிசனமே அதையார் வேண்டிடும் அனுபவமே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாடகத்தை ஆண்டுகள் தோறும் சிறப்பான முறையோடு ஏற்பாடு செய்து நடந்தக்கூடிய விழாக்குள் வந்திருக்கும் மற்றும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகர்களுக்கும் நாடகத்திற்கு பிடித்தான ஒளிபரிக்க வைக்க வேண்டும் என முறையில் அமைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இடைப்பட்டை சேர்ந்த கிருஷ்ணா ஒளிபரிக்கும் இடத்தாருக்கும் அங்கே வருகின்ற உள்ளத்துக்கு அண்டி கூறிக்கொண்டு இந்த மேடையில் நடிப்பதற்கு வாய்ப்பினை வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை உள்ளத்துக்கு அண்டி கூறிக்கொண்டு இந்த நாடகத்தில் அனுப்பவரமான எனது பாசமகன் சகோதரர் சென்னை திரைப்பட நடி சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக விளங்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடகடி சங்கத்தினுடைய பொருளாளராக விளங்கக்கூடிய அருமையனோ என் அன்பு சகோதரர்
எஸ்.எம். காளிமுத்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாடகத்தை மறுபடியும் காண்பதற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயங்குளத்தை சேர்ந்த அண்ணா மாதவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்பினை வழங்கி அத்தனை பேருக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் சொன்னாரே வேல்மலைச்சாரல் இடத்தை பார்க்க வந்து பெற்றோம். இந்த இடத்தை பார்க்கும்போது கண்மூலா காட்சி எத்தனை காட்சியில் இருக்கின்றது இடத்தை வணிப்பதற்காக இந்த உலகமே பிறந்தது எனக்காகத்தான் இருக்குமோ என்று எண்ணி பார்க்கின்ற வேலையிலேயே அஞ்சரே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தமிழும் மலைகளிலே, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தமிழும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம். தவளின் நிறமா தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம். தவளும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம். புலிகள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். புலிகள் பாடும் கலைக்கூடம், கொண்டது நமது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் கணக்கில் இருந்தாலும் என்னை கணக்கில் வைத்திருக்கு. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளில் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மழையை திருத்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நாலு பிரமணத்தை தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, வள்ளலை வாழ்த்தி நெஞ்சில் கொண்ட பெயருக்காக இடத்தை பார்க்கும்போது அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த அறிவியல் ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்த உடனே நாம தங்கிவிடலாம், தங்கிவிட்டு சிறிது காலம் ஓய்வு எடுக்கலாம் என்று கருதுகிறேன். இன்னைக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் தான், அதெல்லாம் மீறி ஓய்வுக்கு வேலையெல்லாம் போய்விட்டது. அறிவியை போடும்போது இந்த காட்சியை பார்த்த உடனே நாமும் இந்த இடத்துல ஒரு ஓடத்தை விட்டு பார்க்கலாம் கணத்தோடு எண்ணி பார்க்கின்ற வேலைகளையே அஞ்சிருந்தேன். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் மலையினிலும் கலக வைக்கு விடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும். ஓகோ அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். காலையான நதியினிலே ஓடும் ஓடும், காற்றினிலும் மலையினிலும் கலக வைத்து விடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும். ஓஹோ அமைதியான
ஆடும். தென்னை இளம் எழுத்தினிலே அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் ஆற்றங்கரை மேற்றினிலே ஓடி நிற்கும் நாடலது ஓடி நிற்கும் நாடலது காத்தடித்தால் தாய்வதில்லை கணித மனம் வீழ்வதில்லை காத்தடித்தால் தாய்வதில்லை கணித மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். நமிது நானும் தொட்டினிலே அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும். தந்தான தந்தவத்தானே துன்பநிலை மாறிவிடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தா ஆடும். காற்றினிலும் மலையினிலும் கலக வைத்து விடையினிலும் கரையினிலே நின்றாள் பாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகமருந்து குடிக்கலாம் என்று வருவேன். இடத்தை பண்ணிப்பதற்காக முனிவர் சொன்னதில் வடக்கு புறப்பட்டு மனத்தை பார்க்க வந்துவிட்டோம். மனத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி எத்தனை காட்சிகள் இருக்கின்றது. இடைமழை கண்டால் இடத்தில் வாழக்கூடியவர்கள் சிறப்பாகத்தான் இருக்க வேண்டும். என் ஆனந்தத்தை பார்க்கும்போது இன்னைக்கு தான் நிறைவான கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். நிறைவான கூட்டத்தை பார்த்தாலும் கூட நம்ம நடக்கிறது நடிப்பதில் நடந்து விட்டால் தெய்வம் மீது இருந்தாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம நினைக்கிறவங்க நடந்துச்சுன்னா வாழ்க்கை நடத்த முடியுமா? அப்படின்னா முடியாது. நடிப்படியோடு நடத்தை மீண்டும் நினைப்பதற்காக நான் பாடு கண்ட பாடல் நலமாக அமைப்பு என்பதற்காக நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும். கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கடை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தா இந்த கண்ணியரை. கடல் அலை கால்களை வசந்த காலை கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கனைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் உறவுகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அது நன்னும் படையாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும்
அது இல்லமென்றும் படகாடும். கவிதை மகள் நான் பாடு பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும். அது இளநெஞ்சம் படகாக நாடும். பாடல்கள் நீளம் பூத்த கண்ணீலா பராமரியும் தேவி. பாடத்தோடு ஈனமுண்டாக தாளத்தோடு பாடல் தள்ளாடு. பாடத்தோடு ஈனமுண்டாக தாளத்தோடு பாடல் தள்ளாடு. எங்கே நான் என்றே தேடத்தே உன்னை சிந்தாத முத்தங்கள் சிந்தே நாம் இன்று தேடத்து உன்னை சிந்தாத முத்தங்கள் சிந்தே. நிலவோடும் உலகான தொழிவேனு எழுந்தாடு. நிலவோடும் உலகான தொழிவேனு எழுந்தாடு. காலம் குள்ளாடு. கவிதை மகள் கவிதை மகள் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் இசைகள் நதியாக போடும். அது இளநெஞ்சம் படகாக நாடும். அது இளநெஞ்சம் படகாக நாடும். அது இளநெஞ்சம் படகாக ஆடும். வேலுமணி சாலைக்கு வந்து விட்டோம். நான் வந்து நேரமாகி விட்டது மனத்தில் வருவரும் ஆழ்கட மாற்றங்களை வருவதை தேடும் வள்ளிங்கிறதா சோயந்த காண ஒழிக்குமே குரல் கேட்கிறதா என்பதை சற்று கவனித்து பார்க்கலாமே. என்னது அருமையான ஒரு வாசை. எங்களுக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்கல. உங்ககிட்ட கேட்கல. எல்லாம் அப்படியே அமைதியாக கொண்டிருக்கல. என்ன காரணம்? நாடகம் பார்க்குறாங்க. நாடகம் பார்க்குறாங்க. நாடகம் தான் பார்க்குறாங்க. எது ரசிக்கிறான்னு ஒன்றும் புரியல. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் தெரியல. ஒன்று பாட்டு ரசிக்கிறாங்களா இல்லை பேச்சை ரசிக்கிறாங்களா அப்படின்னா ஒன்றும் புரியல. இருந்தாலும் கூட நாடகம் பார்ப்பது நடிப்பில் நீங்கள் பணம் கொடுக்குற முதலாளி, நீங்கள் தொழிலாளி, நாங்கள் இப்படி சிரிச்ச முகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்கான நீங்கள் பாட்டு எதிரி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, கூத்தாடி எங்கே பார்க்கணும், கிழக்கு பார்க்கணும், கூலிக்கான மேற்கு பார்க்கணும் என்ன முறைப்படி நடத்தி பார்க்கும்போது இந்த இடத்தை மீண்டும் மன்னிப்பதற்காக சோழன பெருமையான ஒரு ஓசை கேட்கும்போது இந்த பெண்ணுக்கு ஒரு பூமாலை கொடுப்போமே அப்படி.
இன்னும் வேண்டுமா என்றது. கொடுத்தாய் விழுந்தால் மடையில் இருந்தோய் கொடுத்தாய் விழுந்தால் மடையில் ஓமாலையில் ஓ மல்லிகை எங்க நாட்டேன் என்பது உங்கள் வீடத்தை அடி வந்தது இன்னும் வேண்டுமா என்பது. மலர்களை தூவிய கோலம் செல்வேராயிரம் நினைவுகள் ஓடும் சிந்தும் துளிகளில் ஓரம் செல்வேராயிரம் நினைவுகள் ஓடும் கருப்பாக்கனியோ கவிதை தூவாயோ கருப்பாக்கனியோ கவிதை சுவையோ கரும்பாக்கனியோ கவிதை தூவாயோ திருந்தோய் கொடுத்தாய் விழுந்தால் மழையில் திருந்தோய் கொடுத்தாய் விழுந்தால் மழையில் பூமாலையில் எங்க நாட்டேன் என்பது உங்கள் வீடத்தே அடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது. நன்றி நன்றி நன்றி. அப்படி இருக்கும்போது தானா பாடக்கூடிய நிலை ஏற்படும். அந்த அடிப்படையோடு இந்த சுயந்த பெருமையான கணத்தை கேட்கும்போது இந்த பெண்ணுக்கு பூமாலை கொடுத்து விட்டு என்னதான் இருந்தாங்க கூட இந்த உலகத்தில் பழமைக்கு சிறப்பா புதுமைக்கு சிறப்பான்னு பார்க்கணும்னா பழமைக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த பாட்டெல்லாம் நான் பேரப்புள்ள காலத்தில் கூட கேட்கலாம். என்ன மங்காளி என்ன மாப்பிள்ள ஏன் ஒரு மாதிரி இருக்குல்ல சரி இன்னைக்கு தான் இப்படி பார்த்துருக்கேன் உங்களை அப்படியே கனல் மாதிரி இருப்பீங்க. சரி வர இருப்போம் எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் செயல்பட முடியாது. ஆக இந்த பெண்ணை பார்க்கும்போது இந்த சுய கணத்தை கேட்கும்போது வீடு நினைக்கலாம் அந்த கணத்தை எண்ணி பார்க்க அந்த வேலைகளை அஞ்சிரவீங்க அம்மம்மா என்ன தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக உள்ளம் நல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை மறந்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். இது உனக்காக உள்ளம் நல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை மறந்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்தி நிற்கும் எப்ப போனது நம்பி மிக்க நாய்கள் உள்ள நாடு. அதில் சொந்தமின்றி பந்தமின்றி பந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் 3 தம்பிகள் உள்ளம் கண்டே நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும்
உன்னை வளர்த்தார். தங்கை என்னும் இளைய கன்று தாயீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவள் கொண்டவனை பிரிந்து கொண்டு கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணீர் வருக சீடன் என்பவர்களை சொல்லித் தருகின்றது. அண்ணன் கொண்டதுய தம்பி லட்சுமணன் என்று எழுகின்றது. கண்ணீர் வருக சீரன் நெஞ்சிலே கண்ணீர் தெரிகிறது. அண்ணன் கொண்டதுய தம்பி லட்சுமணன் என்று எழுகிறது. கண்ணீர் வருக சீடன் என்பவர்களை கண்ணீர் தருகின்றது. அண்ணன் கொண்டதுய தம்பி லட்சுமணன் என்று எழுகின்றது. இது நாடகமா, இது நாடகமா, இது பாதமன்றோ, இது நேசமன்றோ. இந்த ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை இல்லவே, இந்த ராஜ பார்த்து எங்கள் துறையரை அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை மணத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயென்றும் தந்தை என்று தன்னை நினைத்தார். இது உனக்காகவா உள்ளம் நல்லவர். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தார். பாடிக்கொண்டிருக்கலாம். நேரம் நடந்து விட்டது. வெள்ளை சந்திக்கணும். அதற்கு முன்பதாக வரக்கூடிய காவலை பார்த்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய பணிகளை செய்யலாம். போவா ஆனா ஆம்பளை விஷயத்துக்கு நல்லா தான் இருக்கேன். ஐயா வணக்கம். ஆம்புலன்ஸ் கட்சிதமா இருக்கு. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம்மா. என்ன ஐயா நான் கிளட்டு போயில மரபு தெரியாதா? மரபு தெரியாதா? இந்த பக்கமோ இல்ல ஒன்றும் பிரச்சனை. ஏன் என்ன அதை பத்தி என்ன இருக்கு? அப்புறம் என்ன மரபு தெரியுமானே? என்ன மரபு தெரியாது? வந்தாரே வாழ வைப்பது மந்தமிழாது. ஆமா. வந்தவங்களை பார்த்து ஐயா அண்ணா பெரியவங்களை நடத்துமா? அப்புறம் ஒரு உயர்ந்த மனிதனை பார்த்து ஓஹோ. ஆனா உங்களை சொல்ல முடியாது, உயர்ந்த மனிதன் உங்களை சொல்ல முடியாது. ஏன்? நீங்க குட்ட மனுஷன். ஓ அப்படி சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு சொன்னீங்க ஐயான்னு? ஐயா உயர்ந்த பெருமையாக. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? சரி. கேட்பது இயல்பு. சரி. நல்லா இருக்கீங்களா? அதான் நல்லா இருக்கேன். வீட்டுல அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பொண்டாட்டிகள் பொண்டாட்டிகளை நான் பண்ண வச்சா நடத்துறேன். ஏன் தப்பா பேசுறீங்க? இப்ப நீங்க ஏன் தப்பா பேசுறீங்க? நான் ஏதாவது கோவம் பேசுறேன்? நான் எதுவும் தவறா சொல்றேனா? நான் ஏன் தவறா பேசுறேன்? இல்ல அப்பா நல்லா இருக்கேன் வான்னு சொல்றேன். இருங்க. அப்பா நல்லா ஒரு சின்ன பையனை பார்த்து, சரி. ஒரு பையனை பார்த்து ஒரு பெரியவர் போய் வாப்பான்னா மரியாதையா? வாப்பான்னா மரியாதையா? ஒரு எப்படி எப்படி வாப்பான்னு கேட்கிறேன். வாப்பா தம்பி என்ன மரியாதையா? இது மரியாதை. வாங்கன்னா மரியாதை. வான்னா மரியாதை. என்ன போய் வரும் வான்னு சொல்றாரு, சொல்ல மாட்டோமா? சொல்லு. வாங்கன்னா மரியாதை உண்டு. கண்டிப்பா. வான்னா மரியாதை இல்ல. வான்னா ஒருமை, வாங்கன்னா பொன்மைனா. ஆமா ஆமா. பொண்டாட்டின ஒருமை, பொண்டாட்டின பொன்மைனா. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க முத்துராஜ். சரி. கல்யாணம் பண்ணியாச்சு. நீங்க உங்க மனைவி உங்க குழந்தை 3 பேரும் நம்ம ஊருக்கு வரீங்க. சரி. என்ன ஊருக்கு? மருதாந்தலிக்கு. வரும்போது நம்ம ஊருக்கு மக்கள் கேட்பாங்க, சரி எப்ப முத்துராஜ் நம்ம ஒரு பொண்ணு போட்டோம் தானே கேட்பாங்களா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நான் தான் சொல்லுவேன். சொல்லுவீங்களா? சொல்லுவேன். இந்த புள்ள நம்ம ஓட்டான கேட்டு என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஓட்டு புள்ளையான கேட்டா ஆமான்னு. நம்ம ஓட்டு புள்ளையான்னு கேட்டா சொல்லலாம். நம்ம புள்ளையானா அவருக்கு எனக்கு சேர்ந்த அவர். நம்ம ஓட்டு புள்ளையா அப்படி கேப்பாரா? நம்ம புள்ளையாப்பா? ஆமா. கேப்பாரா இல்லையா? கேப்பா. நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம பிள்ளை தான் சொல்லுவேன். அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்தா பிறந்துச்சு? ஐயா இல்ல இல்ல இல்ல. அப்ப அதே நேரத்துல நம்ம ஓட்டு புள்ளனா புள்ளைய பார்த்து நம்ம சொன்னது பக்கறியா? அதே நேரத்துல சரி தம்பி முத்துராஜ் இது நம்ம பொண்டாட்டியானா? மரியாதையில் எல்லாருக்கும் சேத்தா கட்டி இருக்கு. சொல்ற விஷயம் தானே? ஆமா ஆமா. வான்னா ஒருமை, வாங்கன்னா பொன்மை. சரி சரி. இல்லையா? பொண்டாட்டினா மரியாதை இல்ல, பொண்டாட்டிகள் அப்படினா மரியாதை உண்டு. ஆமா. யார் நீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? போது வரண்டில என்ன? கேள்வி நான் தான் கேட்கணும். கேள்வி நான் கேட்கணும். ஏன் நீங்க கேட்கணும்? இந்த சட்டம் இருக்கா? ஏன் போது வரண்டில என்ன போகுது நான் கேட்கணும். ஏன் நீங்க தான் கேட்கணுமா? நான் தான் கேட்கணும். இடம் என்னுடைய இடம். ஓஹோ, இடம் கொண்டு. ஆமா. அதனால வந்திருக்கிறேன் நானு. ஆமா. அப்ப நீங்க கேட்கணும். நான் கேட்கணும். சத்தியமா? சத்தியமா. இதுல மாற்றம் இல்லையா? இல்ல. யாரு சொல்லணும்? நீங்க சொல்லணும். நான் கேட்கணும். யாரு கேட்கணும்? நான் கேட்கணும். ஏன் கேட்கறீங்க? எங்க இடம்? இடம் கொண்டு. எங்க இடம்? கேள்வி நீங்க கேட்கணும். கேள்வி நான் கேட்கணும். பதில் யார் சொல்லணும்? பதில் நீங்க சொல்லணும். தானே? ஆமா. கேளுங்க. அதே நீங்க யாரு? உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? கேளுங்கன்னு.
அதான் கேட்டிருக்கேன். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? என்ன என்ன கேட்டீங்க? கேள்வி கேட்டிருக்கேன். யார் கேட்கணும்? நான் கேட்கணும். யார் சொல்லணும்? பதில் நீங்க சொல்லணும். ஏன்? சரியான லூசு கிட்டியில மாட்டிருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன். நான் கேட்கிற வார்த்தை புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா கேக்குறேன். புரிஞ்சுதா? நான் கேக்குறேன். இடம் என்னுடைய இடம். வந்தவன் நான் தானே. வந்தது நீங்க. யார் கேட்கணும்? நான் கேட்கணும். யார் சொல்லணும்? பதில் நீங்க சொல்லணும். அதத்தான் கேளுங்க, பதில் சொல்றேன். அதத்தான் நான் கேட்கிறேன். நீங்க யாருன்னு கேளியா? அதான் கேட்டனே. எதுல கேப்ப? வாயில தான். இப்ப இதுலயே கேட்பாங்க. பத்த இடத்துக்கு வரீங்க. ஆண்டவன் படைப்பு இருக்கு. சரி. உன்னதமான படைப்பு மனித பிறவி. இந்த மனுஷனுக்கு கூட தான் சிரிக்கிற தன்மையும் கண்டிப்பா பேசுற தன்மையும் கொடுத்தேன். மனிதனுக்கு மட்டும்தான். வேற யாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல இல்ல. அப்படின்னா இல்ல. இல்ல. காலுக்கு என்ன வேலை? காலுக்கு நடக்க, கைக்கு வந்து எடுக்க கொடுக்க, மூக்குக்கு வந்து சுவாசிக்க, கண்ணு பார்க்க, வாய் பேச, காது கேட்க, வாய் பேசும், காது கேட்கும். இதுல எந்த மாற்றம் இல்லையே? இல்ல இல்ல. மாத்தி பேச மாட்டியா? என்கிட்ட கேட்க வந்தியா பேச வந்தியா? பேசத்தான் வந்திருக்கேன். கேட்க மாட்டேன். கேட்பேன். கேள்வி கேட்பேன். எதுல கேட்ப? வாயில தான். காது கேட்கும்னா வாய் அந்த கேக்கு வேற, இந்த கேக்கு வேறங்க. அது என்ன கேக்குது? என்ன நீங்க சொல்றது இது காதுல கேட்கும், இது வாயில கேள்வி கேட்கும். நீ எப்படி கேட்பனே? வாயில தான். அப்ப காதுல கேட்க மாட்டே? காது கேட்கும்னுங்க. ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லியா? ஏதாவது ஒண்ணு எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது காதுக்கு என்ன வேலை? காதுக்கு நடக்கிறது. கைக்கு என்ன வேலை? கைக்கு எடுக்க கொடுக்க, மூக்கு சுவாசிக்க, கண்ணு பார்க்க. எல்லாத்துக்கும் ஒரு வேலை தானே? ஒவ்வொரு வேலை இருக்கு. இதுல மாற்றம் இல்லையா? இல்ல. வாய் பேசும். ஆமா. காது கேட்கும். இத தாண்டி எது இருக்கா? இல்ல. அப்ப கேக்குறியா பேசுறியா? நான் தான் கேக்குறேன். எதுல கேப்ப? வாயில தான். அப்ப பேசுமுறை பேசுறதுனா நீங்க சொல்றது காதுல கேட்கும்ங்க. நீ எப்படி கேப்ப? கேள்வி இந்த வாயில கேட்பேன். அப்ப காதுல கேட்க மாட்டே? காது கேட்கும். காதுல எப்படி கேட்கறது? என்னடா பேசுறீங்க? என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க காது கேட்கும்னே. காது நீங்க சொல்றது இந்த காதுல பளிச்சு நல்லா கேட்கும். அப்ப நீ ஏன் கேட்க மாட்டே? நானா தான் கேட்பேன். எதுல கேப்ப? வாயில தான். அப்ப காது கேட்காது? காது கேட்கும். இங்க வா. நான் வந்த இடமும் சரியில்லை. நான் தெளிவா தான் இருக்கேன். நானும் தெளிவா தான். அப்ப நான் என்ன தண்ணிய போட்டு நிக்கிறேன்? அது இங்க யாருமே இல்ல. அப்புறம் காது கேட்கும்ல? காது நல்லா கேட்கும். அப்ப வாய் பேசும். வாய் பேசும். ஆனா வாய் கேட்காது. வாய் கேட்கல. கேட்காது. கேட்க வாய் இந்த கேள்வி கேட்கும். நான் கேட்க காது கேட்குமாயா? காது நல்லா கேட்குமியா? கேட்கும்ல? இந்த காதுல எப்படியா கேக்கு? அப்ப காது செகிட்டு போய் கேட்க. ஓ, அந்த கேக்கு வேற, இந்த கேக்கு வேற. வாய் பேசும். வாய் பேசும். ஆனா கேட்காது. கேக்குமியா? எனக்கு செவிட்டு போயலா? டேய், காதாண்டா கேட்கும். காது கேட்கும். வாய் பேசும். வாய் இந்த ஆனா வாய்க்கு கேட்கிற தன்மை கிடையாது. கேட்கும். எது கேட்கும்? வாய் கேள்வி கேட்கும். சரி, வரவேற்போம். சரி. அப்ப நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரு? என்ன கேக்குறீங்க? ஆமா. அது ஓத்திரீங்க. கழுகு மாமலை. எது? கழுகு மாமலை எங்க? அந்தாங்க. மலை இல்ல, அது வெறும் சீரியல் பல்பு. என்னையா நோக்கத்துக்கு 5 மணிக்கு வந்து அடிக்கிற பிராடு. என்னது? என்ன ஐயனார் உருவம்லாம் இருக்குது பாத்தியா? அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க மாயம் உங்களை மாதவன இருக்கா தெரியுதா? ஆமா. அது என் மக்கள் புறா இருக்கா தெரியுதா? தெரியுது. பக்கத்துல முருகன் செல் இருக்கு பாத்தியா? ஆமா. பின்னாடி பாருங்க மலை தெரியும். ஆமா ஆமா. எது எது? மலை. மலையா? இல்ல. பாரா தெரியும். இல்ல, சத்தியமா பாத்துட்டேன். அப்ப தெரியல. தெரியல. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல. உனக்கு தெரியல. எனக்கு தெரியல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யார் யாரு மாமியால வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மழை தெரியாது. யார் யார் அடுத்த முண்டாட்டி வச்சிருக்கானோ அவனுக்கு மழை தெரியாது. யார் யாரு தங்கச்சியை முண்டாட்டி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மழை தெரியாது. யார் யாரு கிளவி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மழை தெரியாது. மழை இருக்கு. 5 மலை இருக்கு. தெரியலன்னு ஏயா மழை தெரியலன்னா மாமியால வச்சிருக்கோம் சொல்லுவியாயா? சீ. ஓ கடவுளே, சிவசிவா. என்ன கடவுள் இருக்கு? பெட்டி கடை வச்சிருக்கீங்களா? ஆமா. உள்ள கடவுள் நீ. பீடி சிகரெட் வேணுமா? கடவுள் நீப்பா. கடவுளேன்னு சாமியை கும்பிட்டேன். எந்த சாமி? எங்க சாமி? என் பேரு காளிமுத்து. அப்படியா? அப்பா பேரு சடைபடுவன். அம்மா பேரு சடச்சி. நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. சொந்தக்காரன் தாயா. நீ யாரு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். யாரு கேட்டா? நீங்க தான் கேட்டியா? என்ன கேட்டேன்? யாருன்னு கேட்டியா? இப்போ கேட்கறேன் யாருன்னு. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி. நீ சொந்தக்காரனா வாடகைக்கு வந்திருக்கியா? வாடகைக்கு விட்டுருக்க கேட்கலையே. என்ன கேள்வி கேட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பதில் வருது. சாப்பிடலையா? பதில் வருது. கேட்கிற கேள்வி தானே பதில். ஆமா. நீ எந்த ஒரு கேட்டா பதில் சொல்லணும். சரி சரி. யாரு கேட்டா என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லணும். யாரு? எங்க ஆத்தால பிறகு புள்ளி. யாருக்கு பிறந்தன்னு கேட்டதானே சொல்லணும். நான் என்ன கேட்டேன்? என்ன? நீ ஊர் பேருக்கு பிறந்த? இல்ல. நான் கேட்கல. இல்ல. யாரு அப்படின்னு கேட்டேன். என் தங்கச்சி வள்ளிக்கு அண்ணே. வள்ளிக்கு அண்ணங்கிறது எனக்கு தெரியாமா? நீ யாரியா? இடத்துக்கு சொந்தக்காரன். விடிய விடிய கேட்டாலும் இப்படிதாயா சொல்லி. பதிலே இதுதாயா. அப்ப அப்படிதானே? பதிலே இதுதான். நம்பிராஜே. ஆமா. நங்க மோகனி. ஆமா. எங்க ரெண்டு பேருக்கும் நான் தான். நீ பிறந்தவன். ஆமா ஆமா. என்ன தெரியல மாப்ள? தெரியுது. வள்ளி வந்தங்கச்சி. ஆமா. மாப்ள அச்சா. என்ன தெரியலையா? தெரியுது. எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்ன கேளு. என்ன?
இனிமே சொல்ல வரியில சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா கேட்கிறேன். உடன் பிறந்தவர்கள். எனக்கு நீ அத்தமையன், உனக்கு நான் மாமையன். ஆமா, எனக்கு நீ அத்தமகன், சரி, உனக்கு நான் மாமன். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு என்ன உறவு? மச்சனே. மலையேறி போனாலும் மாமே மச்சனே உதவி வேணும். அப்பல வள்ளியத்தான் பார்க்க வந்திருக்கேன். இவ்வளவுதானே. ஒரு போய் சொல்லுவேன், என்ன? மானே தேடி வந்தேன்னு சொல்லுவேன். சரி, நீ ஆமோதிக்கணும். எதுல ஆமோதிக்கணும்? வாயில. வாயில ஆமோதிக்கிறது வாயில தானே. ஆமா ஆமான்னு சொல்லணும். சரி சரி, ஓன் தங்கச்சி உள்ள இருக்கு. சரி, ஏன் வானு கும்பிட்டியா அப்புறம் வந்தா ஏன்னு கேட்கிறேன். என்னையா அது? ஆனா நானும் பார்த்துருக்கேன்டா, மீச வச்சால பார்த்துருக்கேன். ஆனா மீச வரைஞ்சால இன்னைக்கு தான் பாக்குறேன். நான் அது என்ன முரட்டு மீசா போட்டு வரவேற்கலாம். இதுல தாக்கல விட்டுருமா? இதுல யாரு ஆம்பளையான்னு காட்டிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ ஆம்பளை, உண்மைக்கு ஆம்பளை. வாழ்க்கை விட மூடு வரவேற்போம். ஆக இன்னொன்னு ஐயா, பொண்ணு பொந்தங்கச்சி. ஆமா, இன்னொன்னு கருவாச்சி ஒருத்தி வருவாப்ப பாருங்க, கால கால நீட்டரா வருங்க. இந்த 5 மணி ஆச்சுன்னா அப்படித்தான் தெரியவா. ஏய் பழனிச்சாமி, ஏய் பழனிச்சாமி. யாரு இந்த பழனிச்சாமி? உன் புருஷன் நான் நிக்கிறேன். நான் நிக்கிறேன் உன் புருஷன். அப்புறம் அங்க போய் சொல்லிட்டு இருக்க. அந்த ரெண்டாவது புருஷன் கொரோனா வந்து முட்டை. ஏலே உன் புருஷன் சொல்றாரு, என்னடி இழுத்துக்கிட்டு இருக்க? பலப்பி குறமான்களே வரமந்தர கட்டினீங்களே, பலப்பிய குறமான்களே ஒரு மந்தரக்கன் திரொண்டீங்களே, பலப்பிய குறமான்களே ஒரு மந்தரக்கன் திரொண்டீங்களே, சலப்பிய என்ன கணம் தப்பிய, சலப்பிய என்ன கணம் தப்பிய, சுத்தமனசியத தட்டி தட்டி அழுதப்பிய குறமான்களே ஒரு மந்தரக்கன் திரொண்டீங்களே. யார்கானும் நீ சில வேதரை மாதையார் குணத்தில் வந்து தேடுறே, யார்கானும் நீ சில வேதரை மாதையார் குணத்தில் வந்து தேடுறே, நீ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ, நீ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ, நேருக்கு நேராக நெல்முளி கூறவும், யார்கானும் நீ சில வேதரை மாதையார் குணத்தில் வந்து தேடுறே. பொன் குஞ்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அவன் குஞ்சு உங்களுக்கு தான். இப்ப யாரு குஞ்சு யாருகிட்ட இருக்குன்னு பழனிச்சாமி ஓம் குஞ்சு எங்க பள்ளி அழகான ஒரு பாடு. ஆனா உண்மை இல்லையே, நானும் எத்தனையோ பெண்களத்துல பாடிருக்கிறேன். சரி, சரித்திர பாடல்களில். ஆனா சரிவர பாடிய ஒரே பொம்பளை புள்ள இந்த பிள்ளைதான். இன்னொரு பாடல் இருக்கு, துள்ளி வாட்டி வழியாகவே ஒரு புள்ளிமா வர கண்ட தோன்றோ, துள்ளி வாட்டி வழியாகவே ஒரு புள்ளிமா வர கண்ட தோன்றோ, உள்ளபடியையில் உள்ளங்க வந்தமா, உள்ளபடியையில் உள்ளங்க வந்தமா, நல்ல பிடித்த கை கொள்ள வந்து அழு தப்பிய பொறமான்களே ஒரு அமர கல்விரோ, நீங்களே நீங்களே நீங்களே. ஐயோ மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன உன்னை எவ்வளவு பெருமையா பேசுனேன். அதுக்கு என்னப்பா சோத்தத்தன திங்கிற? சோத்த திங்காம கேளுங்க மாமா, என்ன திங்கிறது? யாரா மாமா? இவர்தான் மாமா. ஏய் நீ எந்த பிள்ளைக்கு மாமாவா? ஏரியா மாமான்னு சொல்லு. ஏய் இங்க வாடி. என்ன கூட்டல் என்ன கூட்டல் சொல்றா? என்ன நல்ல வந்து ஏன் ஏரியா போறா? ஏய் இங்க வா. ஐயா காலி அனுப்பிச்சு அவர் பேர் எப்படி ஒண்ணு தெரியும்? பாடு பாடு. சம்பளம் கொடுக்குறாங்களே ஊர்ல, ராதா செல்வி தான் வேணும்னு கேட்கறாங்கல்ல, கதை பாட்டு பாடு. பாடல்னா ஒரு 10 ரூபாய் சம்பளம் கிடையாது. பாடு. காட்டுக்கு போன அது இன்னைக்கு வெண்ணே. அதுதானே பாடுன. என்ன பாட்டுக்கு? கதை பாட்டு பாடு. கட்டி போட்டு கட்டி போ. சரி கதை பாட்டா?
யாரா அந்த பிள்ளை? ஆமா வள்ளி நான் வள்ளி. உன் புருஷன் வந்துருங்க. எந்த புருஷன்? எந்த புருஷன்? 45 புருஷன் இருக்கா? எந்த புருஷன்? மூக்கு தெரிச்சு போவான் கண்ணு நான் தான் புருஷன். கண்ணே சொல்லாத. நான் வள்ளி. யாரா அந்த பிள்ளை? டேய் எது என்னடா பண்ணிருக்க? நான் பழனிசாமி பொண்டாட்டி, மருதாந்தர பழனிசாமி பொண்டாட்டி. நான் உங்க பொண்டாட்டி இல்ல, அக்ரிமெண்ட்டை மாத்திக்கங்க. குமாரன் இருக்காரா இல்லையா? போயிட்டாரா? இருக்காரா? உட்கார்ந்துருக்காரு சார். அவர் தலைமையில தான் எனக்கும் அவருக்கும் திருமணம். விடிய விடிய நாளா பார்த்தாரு. சரக்கடே பெண்ணை நீ பார்த்து என்ன பண்றனா முத்துக்கண்ண டைவர்ஸ் பண்ற சொல்லிட்டேன். வைங்க அஞ்சரை வைங்க. ஆமா வாழ்க்கையில இந்த புள்ளை என் தங்கச்சி. வாடா முடியாடா. அத்தா ஏல என்ன நொத்தியா இருற செத்தனேன்னு தொட்டுக்குறேன். தண்ணீர நெருப்பென்று சந்தேகம் இப்ப நடிக்கிற பணி சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் வாழ்வதுமில்லை. அவர்கள் நாதா இவர் குருத்தருக்கே அறவாங்க. பாடுங்க நாதா பழனிசாமி வாடா. கண்ணீர் தலையணையில் சாய்ந்ததுமில்லை. சந்தேக கோடி அது சந்தோஷ கேடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. இதை வைத்தவர் வீடு துன்பம் அழுந்திடும் காடு. துன்பம் அழுந்திடும் காடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. வாழ்க்கையிலே ஒன்று பட்டால் வழி நடுகே கூட வந்தா வார்த்தையிலே கொண்டு விட்டா என்னையே தன்வாயால கெடுத்து கொண்டார் தன்னையே. பத்தினிய நம்ப வைக்க பலகாலம் பாடுபட்டு வார்த்தையிலே கொண்டு விட்டால் என்னையே தன்வாயால கெடுத்து கொண்டார் தன்னையே. இவள் வாயாலே கெடுத்து கொண்டார் தன்னையே. சந்தேக கோடு அதாவே கேடு. அத்தாள் இந்த பத்தினிய சந்தேகப்படுறீங்களா? பத்தினிய தமிழை வாழ்ந்து வந்தேன் ஒரு மனதாயிரும் மனை வாழ்ந்து வந்தேன் ஒரு மனதாய் நின்று வந்து சிரிக்க வைத்தவடி சந்தேகம். இது உனக்கு கூட சொந்தமில்லை. இவன் தேகம் இது உனக்கு கூட சொந்தமில்லை. இவன் தேகம் சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு. துன்பம் வளர்ந்திடும் காடு. சந்தேக இனியை நம்ப வைக்க பல நாளாய் பாடுபட்டு பத்தினியை நம்ப வைக்க பலகாலம் பாடுபட்டு இவளை பத்தினியை நம்ப வைக்க பல நாளாய் பாடுபட்டு எடுத்துக்கிறேன். சத்தியமா புரியவில்லை முயற்சி. இது உனக்கு கூட சொந்தமில்லை என்று சக்தியாச்சு உயிருக்கு என்றேயும் சந்தேக கோடி அது சந்தோஷ கேடு. இவ வைத்தவர் வீடு துன்ப வளர்ந்திடும் காடு. துன்ப வளர்ந்திடும் காடு. சந்தேக கோடு சந்தோஷ கேடு. ஆண்டவா. ஐயோ, ஐயோ, ஐயோ. பாவத்தை தள்ளி விட்டு விட்ட. அத்தாள் அத்தாள் பாவத்தை பத்தினியை சந்தேகப்பட்டு விட்டாரு அத்தான் பழனிசாமி. அத்தான் மச வருது. சாஞ்சிட்டியே என் சிங்கமே. ஓ ஒருத்தம் பிடித்தானா அந்த ஆளை காலி வண்டி
அப்பா கடவுளே, என்ன பண்ற? என்ன பண்ண? சரி, தீ எரிய மாட்டேன். இவளை வச்சு கண்ணையை காட்டிலும் மோசமா அடிக்கிறாங்க. கண்ணைக்கு இப்படித்தான் கூந்தல் அவிழ்த்து விட்டு. சரி, வேற பாட்டு எதுவும் இருக்கா? ஒண்ணு வேண்டாம், நீ வழிய கூப்பிடு. தங்கச்சி வாடா செல்லம். ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினப்பு? இங்க என்னாத்த கண்டீரோ இந்த சிறு பொண்ணு அள்ளி கொண்டு சிங்கார சின்ன சின்ன அம்மாடி கண்ணன் தொட்டு வளர்ந்துட்டு குழந்துட்டு வளர்ந்துட்டு ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினப்பு? இங்க என்னாத்த கண்டீரோ இந்த சிரிப்பு தாமரை காலிருந்தும் கண்ணைய போட்டுக்கிச்சா சாமத்திரோ செய்வரும் சங்கீதமா அந்த தாளத்தை நாரசிப்பி சந்தோஷமா தாளத்தை கேட்டபடி ஆடத்தன பொருந்தி தாளத்துக்கு ஏத்தபடி ஆடத்தான் பிறந்தேன். சரி சொல்லி பொறுத்த சந்தேகமா நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா உள்ளாலே மஞ்சம் மெத்த மேலே போட்டு நல்லா தாங்க தமிழ் வச்சா நடக்கட்டு நடக்கட்டு நமக்குள்ள இருக்கட்டும் ஏனுங்க மாப்பிள்ளை என்ன நினப்பு? இந்த எண்ணாத்த கண்டீரோ இந்த அண்ணே தங்கச்சி அப்புறம் நம்ம இனத்தவர் மானை தேடி வந்திருக்காராமா. இங்கே நம்ம இடத்திற்கா ஆமா, என்கிட்ட கேட்டாரு. சரி அவ தோழி எங்க தோழி எங்க அவ போயிட்டு ஆளை காணும்னு. அண்ணா என்னம்மா? அவளையும் அழியுங்க ஆ? நம்ம எல்லாம் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் ஆமா ஆமா அடியே போய் அவுத்துட்டாளன்னு தெரியல. அடியே தோழி அடியா பாவத்தை தள்ளி விட்டு ஓடினவரே வரல. முடிஞ்சு ஏதாவது என்ன செய்யணும் அவர் சிரிக்கிறார் பாருங்க, ஏதாவது கோபம் வருதா உங்களுக்கு? ஒரே சிரிக்குது பேத்து விளையாட்டு போகுது. வரியா இவர்தான் மானை தேடி வந்தவரா? ஆமா. வருக வருக வேடவரே வருக வருக பாருங்கள் ஏதோ மானை தேடி வந்ததாக அண்ணன் மூலமாக அறிந்தேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? சத்தம் கேட்குதே ஒரு மாதிரி. அப்படியா? ஆக என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என்பதை எடுத்து சொல்லுங்கள். எங்களால் என்ற உதவியை செய்கிறோம் பாருங்க. வாழ்க வளமோடு என் பச்சை என்பது வர வேண்டும் வையகம். அருமையான வரவேற்பு. தமிழ் பொண்ணு சரியான மண்ணுங்கிறத நிறுத்தி காட்டிவிட்டீர்கள். வந்தாரை வாழ வைப்பது மந்தமில்லாது பெருமையான வரவேற்பு. நானும் எத்தனை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், இது போன இடத்தை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அற்புதமான வரவேற்பு. நான் யாரும் வர வேண்டிய அவசியம் என்ன என்பதை கூறுகிறேன். காவிய புகழ் கொண்டே கடும மலைக்கு சொந்தக்காரன் எவரி காளிமுத்து அப்பா சடையன், அம்மா சடைச்சி அண்ணன் கணபதி தமிழ் பண்ணுகண்ணே. வேட்டைக்கு புறப்பட்டேன். வேட்டைக்கு புறப்படும் போது 1000 மான் குட்டியை பார்த்தனா அழகான ஒரு குட்டி, அழகான குட்டி உங்களை மாதிரி ஒரு குட்டியை பார்த்துட்டீங்க. அழகான குட்டி. அந்த குட்டியை பார்த்த உடனே ஆட்சி கொண்ட பிறகு அந்த குட்டி என்னை பார்க்க, அது நான் பார்க்க, அது நான் பார்க்க, அது என்னை பார்க்க. ஏற்று என்ன பண்றது? காதல் கொண்ட மனைவி அந்த மானை துரத்தி பிடிக்கும் போது கிட்டே சென்றேன். மான் ஓட தொடங்கி விட்டது. மான் ஓடுகிறது என்று எண்ணி நான் ஓட தொடங்கி விட்டேன். மான் ஓட வரும்போது சண்டால பாவி மண்ணை அந்த தோழி இருவரும் தடுத்து விட்டார்கள். தடுத்து குலகேசில் ஒன்றை படுத்திருந்தாங்க. அதனால என் மானுக்கு உண்டான சிறப்பை தருகிறேன், சிறப்பை சொல்லுகிறேன். தருவீங்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த காணத்தை காட்டி வாங்க ஆறு. என் மான் 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 எத்தனை மனம் நாடி இரண்டோடி ஒரு மான் மனத்துக்குள் இருக்குது அம்மா. அம்மா வாழ்வினை பெறுவாயம்மா. எம்மா 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 அழகை நிறம் கொண்டது என் மாமம்மா. இதை அழகாக பிடிப்பதற்கு அந்த அம்மா. அழகை நிறம் கொண்டது என் மாமம்மா. இதை அழகாக பிடிப்பதற்கு
கேட்கிறாய். இதில் யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று என்னை யார் என்று என்னை பார்க்கிறார். சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக கலந்தாளம்மா, மலரோடு மலராக கலந்தாயம்மா, கடவுளும் பேரறி பறந்தாளம்மா, தேரேறி பறந்தாயம்மா, காத்தோடு காற்றாக கலந்தாளம்மா. அழகுள்ளம்மா அழகுள்ளம்மா அழகானம்மா, அழகுள்ளமா அறிவானமா அழகுள்ளமா அறிவானமா. இது மாதிரி குட்டியை பார்த்து வாழ்க்கையில பார்க்காத குட்டி 1000 குட்டிகளை பார்த்தனா அழகான ஒரு குட்டியை பார்த்த உடனே பார்த்தது போல பிடிக்கப்படாது. கண்டதை பிடிச்சோம்னா பிரச்சனை வரும். கண்டதை மட்டும் பிடிக்க வேண்டும் நோக்கத்தோடு தலைவி என்ன முறையோடு கேட்டு பிடிக்கலாம் வந்திருக்கிற. சீக்கிரமாக மான்குட்டியை தந்துவிட்டால் நானும் வீட்டுக்கு போயிடலாம், நீங்களும் வீட்டுக்கு போயிடலாம். நாங்க ஏன் வீட்டுக்கு போறோம்? ஏன்? நாங்க இங்க ஒரு வேலையா வந்திருக்கோம். என்ன வேலை? நீங்க வேணா வீட்டுக்கு போறது சும்மா அப்படியே வெட்டிய சுத்துறத வேணா வேலையை வச்சுக்கிட்டு இருக்கு. வெட்டித்தனமான பேச்சு தேவையில்லையே. சுத்துறதுன்னு சொன்னேன். காரியம் பெருசா வீரியம். அதாவது உங்களுக்கு வேலைன்னு ஏதாவது இருக்கா? ஒரு வேலை இல்ல தானே? யாருக்கு? உங்களுக்கு தான். ஆமா, உங்களுக்கு பல வேலை இருக்கு. ஆமா, இங்க அப்படியே இங்க திணை புணத்தை காவல் காக்கிற தலைமை பொறுப்புல நான் நிக்கிறேன். மனுஷனா அப்புறம் எப்படி கேப்பீங்க நீங்க? உங்களுக்கு பல வேலை இருக்குன்னா மனுஷனா பிறந்தா தலைமை பொறுப்புல இருந்தா எல்லா வேலையும் இருக்க தான் செய்யும். அதான். ஆமா, எல்லா வேலையும் பார்க்கும்போது இப்ப வேலை இல்லாம கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. உங்களை வேணா சொல்லுங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆளுன்னு. யாருக்கு? உங்களை தான். என்ன பார்த்தல? ஆமா, எனக்கு 1000 வேலைகள். என்ன வேலை? எத்தனை வேலைகள் இருக்கு? எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வாங்க. நான் சொல்றேன் இல்ல, இப்ப அதாவது இதயத்து காவலுக்கு இருந்து இங்க தலைமை பொறுப்பு தாங்கி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஆமா. அது மாதிரி உங்களுடைய வேலை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். வேலை இருக்கு. ஆனா எந்த வேலையும் பார்க்க கூடாது, ஒரு வேலையை பார்க்கணும். எல்லா வேலையும் அதுல கொஞ்சம் மாத்தோம்னா சுகாகுது. அப்படி இல்லைங்க, அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பாக்குறது வேற. எல்லா வேலையும் தன்னால அதை வந்து சரி செய்து கொண்டு போக முடியும், கொண்டு சேர்க்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை எல்லாத்தையும் நம்மளால ஆளுமைப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் வந்து தலை சிறந்த ஒரு பண்பு. ஒரு பாருங்க, வேலைகளை பல மான்குட்டி எல்லாம் இங்க வரல வரலையா? இல்ல. அது எப்படி? அது எப்படின்னா அப்படித்தான். பார்த்தவனா இல்ல, பிடிக்க வந்தவனா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அனுமதி கேட்ட மட்டும் கொடுத்தா மட்டும் பிடிச்சிங்க, கொடுக்காட்டி பிடிச்சிங்க. அனுமதி நீங்க கொடுக்காட்டியும் சரி, கொடுத்தால் நீங்க இடத்துல இருந்து துரும்ப கூட தூக்க முடியாது. ஏன் முடியாது? கொடுக்காட்டி முடியும். தானா கிடையாது கணியை. சரி, தடி கொண்டு அடிக்கப்படாது. சரி, தலைவி என்ற முறையோட கேட்டு பிடிக்க. ஏன் குட்டி வேற ஆட்டு குட்டி இல்ல, ஏன் குட்டி பிடிக்க கூடிய நேரம் வந்துருச்சு. தலைவியா இருந்தாலும் தலைவி என்ற முறையோட அனுமதி பெற்று பிடிச்சா தலைவியா இருந்தாலும் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, கேட்டு பிடிக்கணும்னு. ஒரு இடத்துல ஒருத்தவங்க காவலாக இருந்தாலும், அது அவங்களுடைய வீடாக இருந்தாலும் இடமா இருந்தாலும், அங்க நம்மளுடைய ஏதோ ஒரு ஜீவன் உள்ள போயிருச்சு, அதை கேட்டு பிடிக்கிறதா பண்பு. தலைவியா இருந்தா தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த இடத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், மான் குட்டிங்க வரல. குட்டியை பார்த்து ஆசை கொண்டு அது தீர்க்கமா தெரியும். ஆசை கொண்ட பிறகு குட்டி வந்து இடத்துக்கு வந்துருச்சு. எந்த முறையோட தலைவி கிட்ட கேட்டு பிடிக்கலாம் நம்பிக்கையோட வந்திருக்கேன்னு சொன்னீங்க. நம்பிக்கை நல்ல விஷயம் தான், நம்பிக்கை வேணும் தான். ஆனா எதை நம்பணும், யாரை நம்பணும் இருக்குல்ல. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சித்தன்மை நாங்க உங்களை நான் எப்படி நம்புறது? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆடவரை நம்பி மான் குட்டிங்க இருக்கு, நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? இல்லாத வார்த்தை பிறகுமாங்க. நீங்க வேணா பொய்ய உண்மையாக்கி கற்பனை பண்ணி அப்படி அந்த கற்பனையில மிதக்கலாம். பொய்ய சொன்னாலும் சரி பொருந்த சொல்றானே. பொய் சொல்றதே தப்பு, இதுல பொருந்த வேற சொல்றதா? அதை விட திருட்டுத்தனம் இல்ல. தமிழ் வார்த்தையில ஒரு வார்த்தை தவறாக சொல்லி இது சரி என்று நிரூபிக்கப்படலாம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் எழுத்து 216, ஆயுள் எழுத்து 1, மொத்தத்தில் 747 எழுத்து கொண்டு தமிழ் எழுத்து. இந்த தமிழ் எழுத்துல தவறாக வார்த்தையை சொல்லி இதுதான் சரி என்று நிரூபிக்கப்படலாம். என்ன காரணம்னா, இந்த கோவலன் ஒரு பேர் உண்டு. யார் அப்படின்னா கண்ணகி கணவன் கோவலன். அப்படின்னா அந்த பள்ளியில சிறந்த படிப்பாளி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப என்ன ஒரு ஆசிரியர் பிறந்தகை, ஐயா நாளைக்கு பாடசாலைக்கு உயர்கல்வி அதிகாரி வர்றாரு, நீ தெளிவா படிக்கணும், நீ படிச்சாத்தாண்டா நான் சொல்லி கொடுத்த பாடம் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு எனக்கு பெருமை கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. அப்படின்னு நாளைக்கு வரப்போறாரு, சரியா எழுத மாட்டாரு, சரியா அதிகாரம் எழுதுறேன்ட்டார். அதே மாதிரி வந்துட்டாரு. யார்? உயர்கல்வி அதிகாரி. வரும்போது இந்த பள்ளியில சிறந்த மாணவன் யாருன்னு கேட்கும்போது அப்பதான் இவர் தான் இந்த மாணவனி சொல்றாரு. சரி எழுதுப்பான்னு சொல்றாரு. என்ன வாசகம் சொன்னாரு? கோவலன்னு எழுதுறாரு. கோவலன்னு எழுத
சொன்னாரு. ஆனா என்ன பண்ணா இந்த கோவலனுக்கு 3 எழுத்து உண்டு. துணை கொம்பு, காணா, துணைக்கால். இது 3 சேர்ந்தா கோவனான வரும். துணை கொம்பு இல்லாட்டினா காவனா வரும். துணை கால் இல்லைன்னா கேயனான வரும். துணை கொம்பு கிடையாது, காலும் கிடையாது அப்படின்னா காணான வரும். அப்ப கோவனா, கேயன்னா, காவன்னா, காணா இந்த விஷயம் உண்டு. அப்பதான் என்ன பண்ணா கோவலனுக்கு பதிலாக துணைக்கால் போடாம கேவலன்னு எழுதிவிட்டேன். கேன போட்டேன். அப்ப கேவலம் தானே பேர் வரும். அப்பதான் வாத்தியார் சொல்றாரு, நான் கோவலன் எழுத சொன்னேன், ஏன்டா தவறா எழுதுன்னு கேட்கும் போது அப்பதான் பார்த்தேன், ஆகா தப்பா எழுதிட்டோமே, வாத்தியார் கண்டுபிடிக்க போறாரு, எப்படியாவது சமாளிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், என்ன வாத்தியாரா நான் சரியா தானே எழுதிருக்கேன், டே தப்புடான்னா கோவலனுக்கு இது வராதான்னு சொல்லு. அப்பதான் அவன் சொல்றான் வாத்தியாருக்கு, இல்லைங்க நான் தெரியாம எழுதல, நான் எழுது இது சரின்ட்டான். டே தப்புடான்னு அப்படிங்காது. அப்பதான் தப்பு சரிங்கிறிய, எந்த வகையில சரி அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வாத்தியாருக்கு படம் சொல்றேன். இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகமான அறிவுகள் பிறந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அலைபேசி இருக்கு பாத்தீங்களா, எடுத்து வச்சால அறிவுன்னு சொல்லாதீங்க, அறிவெல்லாம் அலைபேசியோட மங்கி போகுதுன்னு சொல்லுங்க. அறிவு நிறைய பார்த்திருக்கேன். அறிவு அப்படிங்கிறது ஓங்கி பறந்த உலகத்தை நிமிர்ந்து பார்த்து இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, நாலு நல்லது கிட்டதை கேட்கணும். கண்ணை பத்தி கண்ணை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு காதை பொத்திட்டு 3 குரங்கு இருக்கும்ல, அது மாதிரி கீழே குனிஞ்ச மணிக்கு தலை நிமிராம இருக்குது 3வது 4வது குரங்கா இப்ப இருக்கு. மணி வீட்டுக்கு போனாலும் வந்தவங்களை வான்னு கூப்பிட முடியுது. காரணம் அறிவுன்னு சொல்ல முடியாது, தொலைநோக்கு அல்ல, அப்படி இல்ல, அதுக்கு ஒரு தன்மை வேணும் இல்லையா. இப்ப நம்ம காலத்துல பாத்துருக்கோமா, நம்ம காலத்துல பாக்கல, நாடா உலகத்துக்கு வந்த போறது. நம்ம காலத்துல என்ன சேர்க்கிறீங்க, உங்க காலத்துல சொல்லுங்க. நான் கிழவனா நீங்க என்ன நல்ல கொமரன் தான் நீங்க. நானும் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன், இப்படியே தான் இருக்கீங்க. இன்னும் நான் எவ்வளவு பெரிய ஆளாகி பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பீங்க போல. இல்ல நம்ம காலம் என்ன வேற கூட எழுத்து சொல்லி பண்ணுங்களே, பேசாம அப்படி எல்லாம் சொன்னோம்னா வயசை குறைச்சு 63 வயசு சொல்ல வேண்டியது இருக்கலாம். 65 வயசு முக்கியம் இல்லைங்க. 65 தொட்டாலும் வெளியில அந்த தோற்றத்தை காட்டாமல் நீங்க வந்து ஏதோ இளமையோட இருக்கிற மாதிரி ஒரு மேடையில் நிக்கிறீங்கன்னா எல்லாம் சாமியோட முருகனுடைய திருவருள் தான். இது கிழவன் தான் இருந்தாலும் அப்படிங்கிறீங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல, தெய்வத்துக்கு தெரியும், ஊருக்கே தெரியும்ல. தொழிலுக்கு வயசு முக்கியமா இல்ல, இல்லங்க. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் திறமை தான் முக்கியம். வயது என்பது ஒரு எண்ணே தவிர வயது என்பது எதற்கும் தடையே இல்ல. இன்னைக்கு நாடக உலகத்துல சரியான ஒரு சிறப்பான ஒரு பேச்சு. 80 வயதுக்கு மேலான ஒரு மூதாட்டி வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்காங்களாம். 80 வயசுக்கு மேல 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதணும் அவசியம் இருக்கா? படிப்புக்கு எழுதினால் ஏதாவது புண்ணியம் பிரயோஜனம் இருக்கா? இல்ல, ஏதோ ஒரு ஆசை, ஒரு ஆவல் இறக்குறதுக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு பூர்த்தி பண்ணிடலான்ற ஒரு எண்ணம், அவ்வளவுதான். படிப்புக்கு வயசு அவன் தேவையே கிடையாது. சரி, அது மாட்டி படிப்புக்கு மட்டும் செயலை செய்வதற்கு வயசு இல்லை. எந்த திறமையாக இருந்தாலும் உடம்புல ஆரோக்கியமும் மனதுல தைரியமும் இருந்தா போதும். தைரியமா செய்யலாம். மனதுல நேர்மை வேணும். முதல்ல செய்யற செயல உங்கள மாதிரி அநியாயமா பண்றது யாரு? ஆயத்தனதே போய் நான் என்ன பண்ணேன் அரிப்பவே தெரியல. ஏமா ஏன் குட்டியை தேடுங்கப்பா? யார் உங்க குட்டியா? நான் கதை முடிச்சு எழுதி கொடுத்திருக்கா பட்டயம் போட்டு. அவ என்ன பண்ணாரு? என்ன கோபலன பதில் கேவலா எழுதி விட்டா. ஏனா எங்க சுத்தி இடத்துக்கு வந்தானு இல்லையா, வந்தோம்னா அதுல கொஞ்சம் பேச கூடாது, நீங்க தெளிவா பேச கூடாது. நான் ஓரளவு உங்களோட பேசக்கூடிய தன்மையினால தான் என்னையும் வரவழைச்சிருக்காங்க இல்லையா. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணெய் சேர்ந்தல் போல் கத்தாரை வரும். அப்ப என்ன பண்றாரு, நான் சரிட்டா தப்புடான்னு சொல்றாரு. அப்பதான் சொல்ற மாதிரியா இருக்கு. நான் ஏன் தவறா எழுதுறேன் தெரியுமா? எழுத தெரியாம கிடையாது. கோவலனுக்கு பதிலாக கேவலனை ஏன் எழுதுறேன்னு சொன்னா, கோவலனுக்கு மனைவி யாருன்னா கண்ணகி. ஆனா கண்ணகி கூட வாழ்ந்தானா? வாழல. யாரு கூட வாழ்ந்தா அப்படின்னா மாதவியோட வாழப்பட்டவன். அதனால கட்டிய மனைவி கூட வாழ்க்கை நடத்த தெரியாதவன் அவன் கோவலனா இல்ல கேவலன். அதனாலதான் கேவலன் எழுதுறேன்னு சொல்லி நிரூபிச்சான். அதனால தமிழ் வார்த்தைகளை தவறா சொல்லி இனிமே நிரூபிப்பாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் தடையாக இருக்கு அப்படின்னா அதை தள்ளி வைக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு சின்ன ஒரு கதை, அதோட போங்க மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனை பண்ணுவோம். ஆலோசனையா? ஆமா. எதுக்கு? உங்க மான்குட்டி இருக்கா இல்லையா இல்லைங்கிறது அனுப்பி உங்களை விரட்டி விட்டுருவோமா? விரட்டில ஊரை குட்டி உங்களை பஞ்சாயத்தை வச்சு ஒரு சரி பிடிக்காம மட்டும் போக மாட்டேன், பேச்சு சரியில்லைன்னு மாட்டி விட்டுருவோமான்னு யோசிச்சு. ஏன் பேச்சு சரியில்லை, யாரு பேச்சு சரியா இருக்கு? குட்டியை பிடிக்க மாட்டேன், இல்ல நீங்க சம்மதிச்சா பிடிப்பேன். இந்த வாய்ச்சோட எல்லாம் இங்க வேணாம். சரியா? சும்மா அந்த ஆய் ஊயின்ட்டா மட்டும் நீங்க வான பிடிச்சிட முடியாது. பிடிச்சு காட்டு. பார்த்து அப்படி கண்ணுமி கேட்டி சரி பிடிச்சு காட்டியாச்சுனா இருந்து ஒரு சின்ன பொருளை கூட நீங்க தூக்கிட்டு போக முடியாது. அது எனக்கு முடியும். ஏன் நீங்களே உருப்படியா உருவாயிச்சற முடியாது? எனக்கு தெரியும், தன்னம்பிக்கை எனக்கு உண்டு. என் குட்டியை பிடிப்பேன், பிடிச்சு கொண்டு போய் அப்படி சொல்லி எனக்கு நிச்சயம் எனக்கு தைரியம் உண்டு. தன்னம்பிக்கை உள்ளவர் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அதுக்கு நாம அதற்கான வேலைகளை அதற்கான உழைப்பு பண்ணணும். ஒண்ணுமே நான் வேற சொல்ல வந்து இப்ப வேற ஞாபகம் வந்துருச்சு. எந்த உழைப்புமே போடாம எல்லாம் தெய்வத்தால் நடக்கும்னா நடக்குமா? ஒருத்தன் என்னன்னா
சாமி ரொம்ப நம்பினா. சரி. எது வந்தாலும் தெய்வம் பாத்துக்கிறன்ற மனதிலேயே இருந்தான். கடவுள் இருக்காரு என்னைய காப்பாத்துவாரு, எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், ஒரு இடத்துலயே இருந்தான். ஒரு நாள் பாருங்க, இது மாதிரிதான் நல்ல மழை காலம் ஆரம்பிக்குது. சரி. அப்ப அவங்க ஊருக்குள்ள ஒரு ஒரு நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வெள்ளம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை விடுறாரு முன்னக்கூட்டியே. எல்லாம் அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாறி போயிடுங்க, இங்க வெள்ளம் வர பொழுது, தண்ணி வர பொழுது பயங்கரமா வரப்போகுது, பயங்கரமா மழை பெய்ய போகுது, பெருமழையாக அப்படின்னு எல்லாரும் போங்கன்றார். அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் பாதி பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான், எல்லாட்டையும் சொல்லியிருக்கான், எனக்கு கடவுள் இருக்காரு பாத்துக்குறாரு, என்னை அவர் காப்பாத்துவார், நான் ஏன் ஊரை விட்டு காலி பண்ணி போகணும், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கான். சொன்ன மாதிரியே மறுநாள் பயங்கரமா மழை பெஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. வந்தா பாதி இடத்துல தண்ணி வீட்டுக்குள்ள பூரா புகுந்துருச்சு. எல்லாம் ரொம்ப அல்லல் படுறாங்க. முதல் நாள் பாதி பேர் காலி பண்ணி போயிட்டாங்க, மறுநாள் இருக்கிற முக்கால்வாசி பேர் கிளம்பிட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இவன்ட்ட சொல்றாரு, எப்பா நேத்தே சொன்னாங்க வந்து, நீ என்னன்னா கேட்காம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வரமாட்டேங்கிற, மீண்டும் மறுபடியும் பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா நீ மூழ்கி செத்து போயிடுவடா, வா சொல்றது கேளு, வா போன்னு கூப்பிடுறாரு. அப்பவே என்ன செய்யறான், அதெல்லாம் வர முடியாது, கடவுள் இருக்காரு என்னை பார்த்துக்குறாரு, நான் இங்கே தான் இருப்பேன், வரமாட்டேன் போன்ட்டான். அங்கேயே உட்காந்தாச்சு. மறுநாள் பாருங்க பயங்கர மழை, வெள்ளம் வந்து கூரையை அடிச்சுட்டு போயிருச்சு வீட்டையே. சரி. வீடு முழுக்க தண்ணி. இவன் பார்த்தான், வீட்டு கூரை மேலே ஏறி, பக்கத்து வீட்டு கூரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா பூரா தண்ணியா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஊர்ல யாருமே இல்லை. அப்ப அந்த பக்கமா ஒரு வைரம் பாஞ்ச மரம் ஒண்ணு தண்ணியில அடிச்சுக்கிட்டு வருது. இப்ப அந்த வைரம் பாஞ்ச மரம் வருதுல, அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டே அவன் கரை போய் சேர்ந்துடலாம். ஆனா அப்பயும் மரத்தை பிடிச்சி தள்ளி விட்டு உட்காந்துக்கிட்டான். நான் போக மாட்டேன், கடவுள் இருக்காரு என்னைய பாத்துக்குருவாரு, நான் ஏன் எதுவும் செய்யணும், நான் ஏன் இங்க இருந்து போகணும், என் உயிர் போகாது அப்படின்னு உட்காந்துக்கிட்டான். அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தால கொஞ்ச நேரத்துல தண்ணி தலைக்கு மேல வந்து அடிச்சு செத்து போயிட்டான். சரி. செத்து போனவன் மேலோகம் போய் சாமி கிட்ட கேட்டிருக்கான், தெய்வத்திட்ட, கடவுளே உன்னை தானே நம்பினேன், உன்னை நம்பி தானே எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போனாலும் நான் வெள்ளமே வந்தாலும் கூரை மேல ஏறி உட்காந்துட்டு போக மாட்டேன்னு மறுத்தேன், ஆனா என் உயிர் அப்படி எடுத்துட்டியேன்னு கேட்டிருக்கான். அப்பதான் கடவுள் சொன்னாரா, ஏண்டா புத்தி கேட்டவனே, ஏற்கனவே நான் இருக்கேன்றதை உனக்கு காட்டுதான், ஒருத்தன் மூலமாக வந்து வெள்ளம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை விடுத்தேன், நீ அப்போ என்ன பண்ணிட்ட, கடவுள் இருக்கிறாரு காப்பாத்துவாருன்னு உட்காந்துக்கிட்ட. சரி, இன்னும் அவனுக்கு தெளிவு வரல, இன்னும் வேற மூலமா போய் காப்பாத்துவோம்னு மறுநாள் இன்னொருத்த ரூபத்துல வந்து ஊரை விட்டு காலி பண்ணுன்னு சொல்ல வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண, அப்பவும் இல்ல நான் மாட்டேன்னு உட்காந்துக்கிட்ட. சரி போனா போட்டுன்னு கடைசியா உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய மரத்தை அனுப்பி வச்சேன், நீ மரத்தையும் முடிச்சு தள்ளி விட்டுவிட்டு கடவுள் காப்பாத்துவாருன்னு உட்காந்துக்கிட்ட. கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் எல்லா முயற்சியுமே பண்ணாம எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு உட்காந்துருந்தேனா கடவுள் விட்டு அவனை வந்து காப்பாற்ற முடியும்? நீ பார்த்து ஒரு விஷயத்துல முயலலைனா, நீ பார்த்து ஒன்றை நம்பி உழைக்கலைனா அதற்கான அந்த சன்மானம், அந்த ஊதியம், அதனுடைய பிரதிபலன் எப்படி கிடைக்கும்? அது மாதிரிதான் ஆசை அழிவுக்கு காரணம்னா. சரி, ஆசை அழிவுக்கு காரணம். ஆசைப்பட தப்பு கிடையாது, நம்ம சொத்தை ஆசைப்பட்டோம்னா தவறே கிடையாது. இப்படிதான் பண்றேன், ஒரு வேட்டைக்காரன் வேட்டைக்கு புறப்படுறேன். சரி, வேட்டைக்கு புறப்பட்ட பண்ணைய ஒரு புறாவை பார்த்துட்டேன். புறாவை பார்த்த பண்ணைய இந்த வேட்டைக்காரன் புறா அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லி இந்த புறாவை எப்படி அடிச்சிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுறேன், கனையை தொடிக்க நினைக்கிறார். அப்போ அந்த புறா அவனை பார்த்துருச்சு. பார்த்த உடனேயே ஆக நம்மளை அடிக்க வரானே அப்படின்னு அந்த புறா என்ன பண்ணுச்சு, சரி மேலே பறந்து ஓடிப்பெல்லாம் தப்பிக்கலாம்னு மேலே போக, மேலே பார்த்துச்சு. பார்த்தா மேலே பெரிய வல்லூர் சுற்றி கிடக்கு, மேலே வல்லூர் சுற்றுது. பார்த்துச்சு, ஆகா இறைவா என்னடா கொடுமை இது, இவங்கிட்ட தப்பிச்சு மேலே போயிடலாம்னா மேலே வந்து வல்லூர் நிற்குது, அப்போ வல்லூர் நம்மளை அடிச்சிருமேன்னு சொல்லி என்ன பண்ணுறா, இந்த புறா நினைக்குது மேலே போனாமல் சாப நிச்சயம், இங்கே இருந்தாலும் சாப நிச்சயம். நீங்கள் சொன்னீங்க பற்றி நம்பிக்கை பெறும் சொல்லி தெய்வத்தால் ஆகாது முயற்சி தனிமை கூடினோம்னா அப்போ என்ன பண்ணுறது புறா, சரி சாப நிச்சயிக்கப்பட்டது, இதில் அங்கே போனாத்தான் என்ன இங்கே போனாத்தான் என்ன அப்படின்னு இறைவா உன்னை நம்பி வந்துட்டேன், நான் யாருக்கு எங்க நினைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதே இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்யுது, புறா நினச்சிக்கிட்டு இருக்கு மேலே பிறந்த வல்லூர், இந்த புறா மேலே வந்து தானே ஆகணும், நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு அதை நினைக்குது. வேட்டைக்காரன் இந்த புறா இங்கே இருக்குது, இதை விட்டு மாறி போகல, இதே கொன்றலாம் நோக்கத்தில் இவன் இருக்க. ஆனால் ஆசைப்பட்டது புறாவும், புறாவுக்கு ஆசைப்பட்டது வேடன்னு வல்லூரும். ஆனால் அதே நேரத்தில் ஆக இவன் அம்பு தொடுக்கிறேன், தொடுக்கும் போது அப்பதான் தர்மத்தின் வாழ்வு தன்மை கடைசியில் தர்மம் தான். யாருக்கு வினை விதைச்சு வினை இருப்பேன், தினை விதைச்சு தினை இருப்பேன். உங்களோட பொருளுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா என் பொருள் போயிடும், இதுதான் உண்மையும் கூட. அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டோம்னா வாழ்க்கையில் உயர முடியாது. அவன் என்ன பண்ணா, இந்த புறாவை அடிப்பதற்காக அந்த வேடம் வந்து குறி வைக்கிறான். குறி வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த குறி வச்சு அடிக்கிற நேரத்தில் கீழே நல்ல பாம்பு காலில் கொத்திருச்சு.
கொத்திருச்சு. கொத்திய உடனே இவன் விட்ட அம்பு என்னாச்சு தெரியுமா? அப்படியே தவறி மாறி மேல இருக்கிற வள்ளூரை கொண்டுச்சு. ஆசைப்பட்டது வள்ளூர், அதுவும் செத்து போச்சு. ஆசைப்பட்டமே வேணு, அதுவும் செத்து போயிடல. ஆனா எதுவுமே அறியாத புறா தப்பிச்சுக்குச்சு. இதுவும் கதை இருக்குல்ல. ஏங்க திடீர்னு எதுனாலும் நடக்கலாம், இது எப்படினாலும் மாறலாம். ஒரு நொடிகள்ல பல நன்மையான தீர்ப்புகள் எடுக்கப்படலாம். என்னடா அப்படி போவதே வாழ்க்கையெல்லாம் யோசிக்க கூடாது. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒரு நொடியில எதுனாலும் அப்படியான அதிசயங்கள் மகாபாரதத்துல கண்ணன் நிறைய நிகழ்த்தி காட்டி இருக்கிறாரு. இருந்தாலும் ஆண்குட்டி இல்ல அப்படின்ற உண்மையை நீங்க உணரணும். உணர்ந்தாதானே வரிய அதனால உணர வைக்க முடியாது. கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. இந்த நாட்டின் சரித்திர கேட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். நியாயத்தின் என்பது என்ன வேணுமரே இது புரியும். இந்த நாட்டின் சரித்திர கேட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். தியாகத்தின் இருப்பிடம் என்பது என்ன வேணுமரே இது புரியும். சரித்திர உலகில் ஒன்று சாதத்தை பாருங்கள் கண்ணு, சொல்வது எங்கள் கடமை, கேட்பது தாங்கள் உடமை. மாதின் விழிகளை ஏமாற்றி உங்கள் மாண்பர வழியே கிடையாது. மாதின் விழிகளை ஏமாற்றி உங்கள் மாண்பர வழியே கிடையாது. மன்னர் வீரானின் மகளை வஞ்சக மாயத்தலை மாற்ற முடியாது. மன்னர் வீரானின் நம்பி மன்னர் வீரானின் மகளை வஞ்சக மாயத்தலை மாற்ற முடியாது. சரித்திர உலகில் ஒன்று சாதத்தை பாருங்கள் கண்ணு, சொல்வது எங்கள் கடமை, கேட்பது தாங்கள் உண்மை. முத்தை திருமண கிச்சனமண கட்டி திருமணமாகும். முத்தை திருமண கிச்சனமண கட்டி திருமணமாகும். பற்று மருதில் பற்று திருவுளை வந்தது என்பது பொய்யாகும். பற்று மருதில் பற்று திரு வந்தது என்பது பொய்யாகும். சரித்திர உலகில் ஒன்று சாதத்தை பாருங்கள் கண்ணு, சொல்வது எங்கள் கடமை, மனம் கேட்பது தாங்கள் உடமை. நாட்டின் சரித்திர கேட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். நியாயத்தின் இருப்பிடம் என்பது என்ன வேணுமரே இது புரியும். மான்குட்டி இல்லை என்பது உண்மை. இருந்தாலும் மான்குட்டிங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான உங்களுடைய ஒரு சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு. ஒண்ணு பண்ணுங்க, மான்குட்டி இங்க இருப்பது உண்மை என்றால் மான்குட்டி எப்படி இருக்கும், மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. மானை பிடிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். காஜாத கனகத்தே நின்றுளாவும் காரிகையே, காணக்குறவர் கல்மணியினவள் காணக்குயிலே நிகழ்ந்தது. காணக்குறவர் கல்மணியினவள் காணக்குறவர் கல்மணியினவள் காணக்குயில் நிகழ்ந்தது. ஏயாதவர் காணக்குறவர் கண்மணியினவள் காணக்குயில் நிகழ்வடுவது ஏயாதமான். தேனும் பாசும் நினைவாவும் தின்பதலால் ஒரு உள்ளது போதும். தேனும் பாலும் தினைமாவும் தின்பதலால் ஒரு உள்ளது போதும். தேனும் பாசும் நினைவாவும் தின்பதலால் ஒரு உள்ளது போதும். ஏயாதவர் தேனும் பாலும் தினைமாவும் தின்பதலால் ஒரு உள்ளது போதும். ஏயாதமான். சாயாத கொம்புரண்டு சாயாத கொம்புரண்டு சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் அது தந்தலை நிமிர்ந்து இது தந்தலை நிமிர்ந்து பாயாதவா வர கண்டதுள்ளோ உங்கள் பார்வையிலே 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 மாந்தரே சதுர்ந்தோ மாந்தரே கண்டதுண்டோ பல்போதலில் வேலி கூண்டலில் வேலி பல்போதலில் வேலி புள்ளையிடம் குவிதலில் ஏமா
மாமன் போல் தெரியவில்லை. தேடி வந்தது மானே கிடையாது. யார் சொன்னா? அப்புறம் மான் குட்டியை தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. இப்போ தான் சொல்றேன். என்ன? மானை தேடி வர கிடையாது. பேரு? மான் குட்டி. மான்குட்டி? பெண்குட்டி. யார் தெரியுமா? எங்க அண்ணனை கூப்பிடவா? அவர்தான். காணக்குறவர் கண்மணி இனவலர் காண குயிலி நிகர் குரல் உடைய. அவர்தான் பக்கத்துல நிக்கிறாரு. அடுத்த அண்ணன் எதுக்கு? ஐயா உங்க பேச்சு சரியில்லை. ஒழுங்கா ஓடி போயிருங்க. பேச்சு சரியில்லையா? நாங்களாம் ஒரு மாதிரியான ஆளுக. காணக்குறவர் கண்மணி இனவலர் காண குயிலி நிகர் உடைய. சரி கட்டி வச்சு தோலை உரிச்சு போடும். ஓடி போயிருங்க. எதுக்கு? அண்ணா அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என்னன்னு கேளுங்க. அவரை பொங்கும் அழகை போற்ற கொள்ளுங்கும் தங்க தாமரையே. பொங்கும் அழகை போற்ற கொள்ளுங்கும் தங்க தாமரையே. கந்து வெள்ளம் அள்ளி வழங்கும் காவிரியே. பொங்கும் அழகை போற்ற கொள்ளுங்கும் தங்க தாமரையே. இன்று நேற்று தந்த உறவா இன்று நேற்று தந்த உறவா வளரும் தோழமே. இதயத்தோடு இதயமாக இதயத்தோடு இதயமாக கலந்த தோழுமே. பொங்கும் அழகை பொங்கு குழுவும் தங்க தாமரையே. தங்கத்தமிழ் கன்னியாக இங்கு நீ திரும்பார். தங்கத்தமிழில் கன்னியாக இங்கு நீ பிறந்தாய். கப்பனாக தோன்றி உன்னை கலந்து நான் மகிழ்ந்தேன். கப்பனாக தோன்றி உன்னை கலந்து நான் மகிழ்ந்தேன். இந்த உலகம் இருக்கும் வரையில் நாடக உலகம் இருக்கும் வரையிலும் சொந்தமாக எது வந்தாலும் பிரிவும் தேராது. பொங்கும் அழகை பூத்து கொள்ளுகும் தங்க தாமரையே. தங்க தாமரை அண்ணா மாத்திக்கலாம்ல. மாலை மாத்திக்கலாம்ல. காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது நீல கடல் அழகில் மகிழ் இழந்து நடனம் புரியுது. காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது கடல் அழகில் மகிழ் இழந்து நடனம் புரியுது. கலையானது நிலையாகுது கதியாகுது. காலகிலம் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது. மாலை வீகில் மஞ்சளிலே மேனி மின்னுது. அந்த கோலம் கண்ட உள்ள கொள்ளை உறுதி கொள்ளுது. மாலை வீகில் மஞ்சளிலே மேனி மின்னுது. அந்த கோலம் கண்ட உள்ள கொள்ளை உறுதி கொள்ளுது. குமராவுனை மனம் நாடுது கூட்டடுது. முருக காலையிலம் கவிழில் உந்தன் காட்சி தெரியுது. கடல் அழகில் மகிழ் எழுந்து நடனம் புரியுது. குருநாதனி முருகா குருநாதனி முருகா குருநாதனி முருகா. சம்போபாதிபா. வள்ளி எண்ணெய் உனக்கு தெரிகிறதா?
முருகா தங்களை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியவில்லை. உனக்கு என்ன வர வேண்டும் தருகிறேன்? பிறர் எடுத்ததே முருகனை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். நிச்சயமாக. வரம் வேண்டும் முருகா. என்ன வரம்? ஆருடன் திறந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவையில் ஏறிய மங்கை வாழ்க, ஆணைதரனங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானி தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள்பாலிக்க வேண்டும் முருகா. நிச்சயமாக என் பற்றி வர வேண்டும் வையகம். நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், நோயற்ற வாழும் குறையில்லா செலவத்தோடு எல்லா மக்கள் நீண்ட ஆயுள் பெற்று வளமோடு வாழ்வது மட்டுமல்லாது இன்று மட்டும் முதலிடமல்ல, என்னைக்கு உனக்கு முதலிடம் தருகிறேன். முள்ளங்கட்டி மேலவாதியம். ரகுபதி ராகவ ராஜாராம் பரிந்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பரிந்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பரிந்த பாவன சீதாராம். சீதாராம் சீதாராம். தபத்திர சங்கரத சாமி நாமம் வாழ்க 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 வாழ்க. வேலன் வேடனாக நடித்த பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மேலப்பட்டு மாநகரை சேர்ந்த KP காளிமுத்து அண்ணா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். பள்ளியாக நடிக்கும் அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த MSK கலைமகள் அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். நாரதராக நடித்த அன்பு தம்பி செம்மணிப்பட்டியை சேர்ந்த ஜெயபாட்டி அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். ஹார்மோனிய வாசிக்கும் பாஸ்துக்குரிய அன்பு அம்மா செய்யாமங்கலம் மாநகரை சேர்ந்த ராமதாஸ் மாமா அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். மிருதங்க வாசித்த அன்பு மச்சான் பூரா பூசியா என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இங்க ஆலோன் மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சி அருகாமையில் அலங்கம்படியை சேர்ந்த தினேஷ் அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டு, அதற்கு அடுத்தபடியாக தாளமாசிக்கும் அன்பு மாமா இடைச்சூரியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். டான்ஸாக நடித்த அன்பு சகோதரி ராதாஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். பழனிசாமி பொண்டாட்டி அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாமா SP கோட்டையை சேர்ந்த SM காளிமுத்து மாமா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மாயகுல மாதவன் அவர்களுக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். சிறந்த முறையில் ஒளிவெளி அமைப்பு அன்புள்ளம் புத்தானத்த மாநகரை சேர்ந்த கிருஷ்ணா இடையப்பட்டி தானே இடையப்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணா ஆடியோ சன்மூலத்துக்கு பொன்னாட்டப்பட்டுப்படுகிறார்கள். புத்தானத்தை இடையப்பட்டி போட்டிருக்கு. புத்தானத்தை இடையப்பட்டி மத்தானுக்கு ஒரு மாதிரி வாங்கி